ஹலோ எவ்ரிவன், நான் சங்கர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ஸ்மார்ட் எஜுகேஷன். இதில் நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்னா, இங்கிலீஷ் எப்படி எளிமையாக பேச கற்றுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஒருவேளை நீங்களும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், ரொம்ப சுலபமாக கற்றுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கான் சிம்மில் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவ்வளோதான், நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இல்லை, மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான வகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேன் பயன்படுத்தும் முறை. அதாவது கேன் அப்படின்ற வார்த்தையை எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், அதோட அர்த்தம் என்ன அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். கேன் அப்படின்ற வார்த்தை பொதுவாக அபிலிட்டி, அதாவது திறமையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு செயலை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். கேன் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடியும் இல்லை இயலும் அப்படின்னு வரும். இப்போ உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும்னு விரும்புறீங்கன்னா ஐ கேன் மேனேஜ் அப்படின்னு சொல்லலாம். மேனேஜ் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் சொல்றேன். சமாளிப்பு, சமாளிக்கிறது அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சில நாள் நடக்க முடியாம உடம்பு சரியில்லாம இருந்த ஒரு நபர் இப்போ நவ் ஐ கேன் வாக் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கான அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? என்னால இப்ப நடக்க முடியும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். கேன் பக்கத்துல ஒரு பிரசன்ட் டென்ஸ் வெர்பை பயன்படுத்தலாம். வெர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? வெர்ப்ஸ் அப்படின்னா வினை சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். ஐ கேன் டிரைவ், என்னால ஓட்ட முடியும். இதுல டிரைவ் அப்படின்ற வார்த்தை ஒரு வினை சொல். ஐ கேன் ஸ்விம், என்னால் நீந்த முடியும். இதுல ஸ்விம் அப்படின்ற வார்த்தை வினை சொல். இந்த மாதிரி உங்களால செய்ய முடியக்கூடிய விஷயங்களை மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கு கேன் அப்படின்ட்டோம். சரி, கேன் அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். கேனாட் அப்படின்னா முடியாது அல்லது இயலாது அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். ஒரு செயலை உங்களால செய்ய முடியாது இல்லை இயலாது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல கேனாட், கேனுக்கு பதிலாக கேனாட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களால எந்த செயல் செய்ய முடியாது இல்லை இயலாது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு சரியான அச்செயலை குறிப்பிட தேவையான வெர்பை பயன்படுத்தணும். உதாரணமா, என்னால் காத்திருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா காத்திரு அப்படின்ற வார்த்தைக்கான வெர்பை பயன்படுத்தணும். வெயிட் அப்படின்னா காத்திரு அப்படின்னு பொருள் வரும். ஸோ இங்க நான் வெயிட் அப்படின்ற வெர்பை பயன்படுத்த போறேன். ஐ cannot wait. இதோட அர்த்தம் என்னால் காத்திருக்க முடியாது அப்படின்னு வந்துருச்சு. cannot அப்படின்றத சுருக்கமா கென்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம முன்னாடியே ஒரு வகுப்புல பார்த்துருக்கோம். இதை நீங்க பேசும்போதும் எழுதும்போதும் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சில வாக்கியங்களை சொல்றேன், அது பக்கத்திலேயே அதுக்கான வெர்பு என்னன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. லாஸ்ட்ல நம்ம திரும்ப அதை இங்கிலீஷ்ல பார்க்கலாம். என்னால் நாளை வர முடியாது, என்னால் அங்கே தனியாக போக முடியாது, என்னால் நடக்க முடியாது, அவனால் உன்னை கட்டுப்படுத்த முடியாது, அவர்களால் சமாளிக்க முடியாது. இப்போ இதை ஆங்கிலத்தில் எழுதி பார்க்கலாம். I can't come tomorrow. I can go there alone. I can walk. He can control you. They can manage. இதுவரைக்கும் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் கேன் அப்படின்ற வார்த்தையை இன்னும் சில இடங்கள்லையும் பயன்படுத்தலாம். அது எப்படின்றத இப்போ பார்ப்போம். I can go அப்படின்னா என்னால் போக முடியும் அப்படின்னு வரும். ஆனால் you can go அப்படின்னா அதனோட அர்த்தம் எப்படி எடுத்துக்கணும், இங்கே போகலாம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும். உதாரணமா, you can go by bus. இந்த மாதிரி ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்றாங்கன்னா அதுக்கான பொருள் நீங்க பஸ்ல போகலாம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும். யூ மே கோ அப்படின்னா நீங்க போகலாம் அப்படின்னு தான் பொருள் வரும். இதையே யூ கேன் கோ இப்படியும் சொல்லலாம். சில இடங்கள்ல மே அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக கேன் பயன்படுத்துறது வழக்கம். யூ கேன் கம் அட் எனி டைம், நீங்க எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். இதை கம் அட் எனி டைம் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கில உரையாடல்ல கேன் அப்படின்ற வார்த்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுது. உங்களோட அன்றாட வாழ்க்கையில கேன் அப்படின்ற வார்த்தையை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். கேன் ஐ ஹாவ் அப்படின்றத பயன்படுத்தும் முறை இப்போ பார்க்க போறோம். கேன் ஐ ஹாவ் அப்படின்றதுக்கான தமிழ் எழுத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தருவீங்களா, அதாவது நான் பெறலாமா அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க இப்போ ஒரு சேல்ஸ்மேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு அந்த ஆஃபீஸோட ஹெட் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிட்டு அங்கேருந்து விடைபெறும் பொழுது அவங்களோட விசிட்டிங் கார்டு உங்களுக்கு தேவைப்படுது. அதை எப்படி கேட்கறது? யுவர் கார்டு ப்ளீஸ் அப்படின்னு கேட்டா போதும், அவரோட விசிட்டிங் கார்டை உங்களுக்கு தந்துடுவார் உடனே. இதுக்கு பதிலாக நீங்க இன்னும் பணிவாக கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கேன் ஐ ஹாவ் யூ கார்டு ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். இதே போல கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர், கொஞ்சம் தண்ணீர்
தருகிறீர்களா? கேன் ஐ ஹேவ் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம்? எனக்கு ஒரு விண்ணப்ப மனு தருகிறீர்களா? கேன் ஐ ஹேவ் த மேகசின்? பத்திரிகையை கொஞ்சம் தருகிறீர்களா? இன்னும் டீப்பா பார்க்கணும்னா கேன் ஐ மேக் ஏ ஃபோன் கால்? நான் ஒரு ஃபோன் செய்து கொள்ளலாமா? கேன் யூ கால் மிஸ்டர் சுரேஷ் ப்ளீஸ்? தயவு செய்து திரு சுரேஷ் அவர்களை கூப்பிடுகிறீர்களா? கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் சுரேஷ்? நான் திரு சுரேஷ் அவர்களிடம் பேசலாமா? கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் சுரேஷ்? இதை இன்னும் பணிவா குட் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் சுரேஷ் ப்ளீஸ் என்றும் கேட்கலாம். கேன் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துல கெட் இதை இணைச்சு பேசலாம். இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிடைக்குமா அப்படின்றதான் இதோட பொருள் அப்படின்னு வரும். கேன் ஐ கெட் ரிசர்வேஷன்? எனக்கு ரிசர்வேஷன் கிடைக்குமா? கேன் ஐ கெட் 2 tickets? எனக்கு 2 டிக்கெட்கள் கிடைக்குமா? கேன் ஐ கெட் இட் டுமாரோ? அது எனக்கு நாளைக்கு கிடைக்குமா? வென் கேன் ஐ கெட் இட்? அது எப்பொழுது கிடைக்கும்? வேர் கேன் ஐ கெட் இட்? அது எங்கே கிடைக்கும்? இது வரைக்கும் நாம கேன் அப்படின்ற வார்த்தையை பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய அடுத்த வகுப்புல வில் மற்றும் ஷல் இந்த வார்த்தைகளை பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை சும்மா பார்த்துட்டு போயிடாம இந்த வீடியோ மூலமா எங்களால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். இதை பயனுள்ளதா மாத்திக்கிறதும் பயனற்றதா விட்டுட்டு போறதும் உங்களோட கையில தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் நீங்க உங்களை கிவ் அப் பண்ணிக்காம முன்னேறி போயிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சது ஒரு நாள் நடக்க தான் போகுது. அப்புறம் மறந்துடாம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் பார்க்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. யாருக்கு தெரியும் இந்த வீடியோ அவங்களுக்கு கூட பயனுள்ளதா இருக்கலாம். ஸோ நீங்க பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அது. பை பாய்.